குருந்த மரக்கிளையை முறித்தான். யாரு குருந்த மரக்கிளைய முறிச்சது அப்படின்னா, கிருஷ்ணாவதாரத்துல கோபிகைகள்லாம் என்ன பண்றா, யமுனையிலே நீராடுவதற்காக செல்கிறார்கள். அவளுடைய ஆடைகளை எல்லாம் அப்படியே யமுனை கரையிலேயே வைத்து விட்டு நீராடுகிறார்கள். நம்ம கண்ணன் என்ன பண்றான், அவர்களோடு லீலை புரிய வேண்டும் என்பதற்காக அவ ஆடைகளை எல்லாம் எடுத்துட்டு குருந்த மரத்துல ஏறி போய் அமர்ந்தான். இவன் நீராடிட்டு எங்கே ஆடை அப்படின்னு வந்து பார்த்தா, எல்லா ஆடைகளையும் உன்னை தலையில சுத்திண்டு, உன்னை கையில இப்படி சுத்திண்டு, உன்னை இடுப்புல சுத்திண்டு, உன்னை கழுத்துல மாட்டிண்டு, திருவடியில 4 சுத்திண்டு, மிச்சம் உள்ளதெல்லாம் மரக்கிளையில சுத்தி விட்டுட்டு, ஹலோ எல்லாரும் இங்க பாருங்க, உங்க வஸ்திரம் எல்லாம் இங்க இருக்குன்னு நான் கண்ணபிரான். சில பேர் கேட்பா, ஏன்னா பகவானே இந்த மாதிரி பண்ணலாமான்னு. அப்படி இல்ல, இந்த ஜீவாத்மா எம்பெருமான நோக்கி கை கூப்பணும்னா ஆத்மாவை சுத்தி நிறைய தேவையில்லாத ஆடைகள்லாம் இருக்கான். காமம், கோபம், பேராசை, மதம், மாத்சரியம், பொறாமை, அகங்காரம், மமகாரம், இந்த ஆடைகள்லாம் சுத்தின்னு இருக்கு. அது இருக்கிறதுனால கை கூப்ப மாட்டேங்கிறோம். பகவான் என்ன பண்ணான்னா, ஆடைகள் எல்லாம் திருடிட்டு போய் என்னை நோக்கி கை கூப்புங்கோ, ஆடைய தரேன்னா. என்ன விஷயம் என்ன, இந்த ஆடைகள்லாம் தேவையில்லாம ஜீவாத்மாவை சுத்தின்னு இருக்கு, அந்த அகங்காரத்தாலதான் என்னை நோக்கி கை கூப்ப மாட்டேங்கிற. ஆத்மாவை சுற்றி இருக்கும் தேவையில்லாத ஆடைகளை விட்டுட்டு என்னை நோக்கி கை கூப்புன்னு அர்த்தம். அதுக்காக குருந்த மரத்துல உட்காந்தான். ஆண்டாளும் குறுந்திடை கூரைப்பணியாயின்னு பிரார்த்திக்கிறா. தோழியும் நானும் தொழுதோம்னு தொழுகிறாள். அப்புறம் எல்லாம் கொடுப்பதாக நாச்சியார் திருமொழியிலையும் அனுபவம் பார்க்கிறோம். ஆனா இந்த பாட்டுல என்ன இருக்கு பாருங்க, குருந்த மரத்து மேல உக்காந்தான்னு இல்ல, குருந்தம் ஒன்று ஒசித்தான், அதை முறிச்சுட்டான் இருக்கு. அது என்னன்னா, இந்த வரலாறு வியாக்கியானத்துல மணவாள மாமுனிகள் காட்டுகிறார், புராணங்கள்ல இல்ல. அந்த குருந்த மரம் இருக்கு பாருங்க, அதுல ஒரு அசுரன் உட்காண்டிருந்தானா. கம்சன் இருக்கானே, கண்ணன் எங்க போனாலும் அவனுக்கு ஏதாவது ஒரு ஆபத்தை உண்டாக்கணும்னு குருந்த மரக்கிளையில ஒரு அசுரனை உட்கார வச்சிருந்தானோ. எப்படி அந்த சகடாசுரன்கிறவன் அந்த மாட்டு வண்டி சக்கரத்துக்குள்ள ஆவேசித்திருந்தானோ, பிரலம்பாசுரன்கிறவன் ஆயர் சிறுவனுக்குள் ஆவேசித்திருந்தானோ, இன்னொருத்தன் கபித்தாசுரன்கிறவன் விளாம்பழத்துக்குள் ஆவேசித்திருந்தானோ, குருந்த மர கிளைக்குள்ளேயும் அசுரன் இருந்தானா. கிருஷ்ணன் என்ன பண்ணான்னா, அதுல இருந்து வஸ்திரத்தெல்லாம் கோபிகைகளுக்கு எல்லாருக்கும் கொடுத்தானா. கொடுத்துட்டு பார்த்தான், டேய் நீ அசுரன் தானே, இரு உன்னையும் ஒரு வழி பண்றேன்னு அந்த கிளைய ஒடிச்சு அசுரனையும் முடிச்சுட்டான். அவன் தான் குருந்தம் ஒன்றொசித்தான். இப்ப அடியார்கள் என்ன பண்றாளாம், அந்த குருந்தமர அசுரனை அழித்தது போல அடியார்களுக்கு எப்ப என்ன கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை எல்லாம் போக்கி கொடுப்பவனாச்சே எம்பெருமான்னு அவன் கல்யாண குணங்களை நினைச்சு நினைச்சு திருக்கோட்டியூரில் எழுந்தருளி இருக்கக்கூடிய சொக்க நாராயணனான சௌமிய நாராயணன் அவனோடு ஒன்று கூடி கூடியிருந்து குளிர்ந்து அனுபவிக்கிறார்கள். ஆடிப்பாடி பகவத் குணங்களை அவர்கள் பாடுகிறார்கள். பெருமாளுக்கு விழா எடுத்து உற்சவம் கொண்டாடுறா. ஒரு திருக்கோவில்னா அங்க உற்சவங்கள் நடக்கும் இல்லையா, அந்த உற்சவங்களில் எல்லாம் இவ பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றா. உற்சவம் எடுத்து பெருமாளை கொண்டாடுகிறார்கள். அப்ப சென்று கூடி ஆடி விழா செய்து 4 விஷயம் பண்றாலும் என்ன வாழ்வு பாருங்க, எப்படி எல்லாம் பெருமாளை அனுபவிச்சுட்டு இருக்கா. நாமளும் ஏதோ வாழ்க்கைன்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். வாழ் திருக்கோட்டியூர், வாழ்வுன்னா அவளுக்கு தான் வாழ்வு. இப்படி பெருமாளை அனுபவிச்சுட்டு அந்த அடியார்கள் வாழ்கிறார்கள்.